ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, அந்த டிஎன்பிஎஸ்சிக்கு மேக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. மேக்ஸுக்கு மொத்தம் பார்த்திங்கன்னா 25 கொஸ்டின். ஓகேங்களா, 25க்கு 25 வந்து நான் வந்து ஆன்சர் பண்ணணும். நம்ம 25 கூட பண்ணணும் அவசியம் இல்லை, 23 பண்ணணும். ஓகேங்களா, இப்போ வந்து நிறைய பேர் மேக்ஸ் வந்து நம்ம முடிக்காமல் இருப்போம். அந்த மேக்ஸை நான் சொல்கிற சேனல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம எல்லாமே கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா, வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டே வாங்க. அப்போ தான் வந்து நம்ம என்ன சேனல் சொல்கிறோம் அந்த சேனலுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். மேக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பேசிக்லேருந்து எல்லாம் ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேங்களா, சரி வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது மேக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து இப்போ வந்து செப்பரேட்டாக பிரிச்சுட்டாங்க இல்லையா. இதில் ஒரு 15, அப்புறம் வந்து ரீசனிங்கில் ஒரு 10 இல்லையா. மொத்தம் 25 கொஸ்டின் வந்து இருக்குது. இப்போ நம்ம ரீசனிங் வந்து தனியாக பார்க்கலாம், இன்னொரு வீடியோவில் தனியாக பார்க்கலாம். நாம் பார்க்குறது இப்போது வெறும் 15 கொஸ்டினுக்கு உண்டான வந்து எந்த சேனல்ஸ் ஃபாலோ பண்ணால் நம்ம வந்து மேக்ஸ் வந்து அழகாக முடிச்சிடலாம் அப்படிங்கிறது பார்க்குறோம். ஓகேங்களா, சரி இப்போ வந்து மேக்ஸுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். மேக்ஸுக்கு நான் ஒவ்வொரு டாப்பிக்காக சொல்கிறேன். தனி வட்டி இருக்குது பார்த்தீங்களா, தனி வட்டி நான் வந்து வெறும் இது மட்டும் போடுறேன். தனி வட்டி கூட்டு வட்டிக்கு தாக்குவு மட்டும் போடுறேன், புரிஞ்சுக்கோங்க. இப்போ தனி வட்டி கூட்டு வட்டியில் எனக்கு வந்து பேசிங்கே தெரியாது, எனக்கு வந்து எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாது அப்படிங்கிறவங்க வந்து சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி இருக்குங்களா, சுரேஷ் ஐஏ அகாடமியில் சுதர்ஷன் சார் நடத்துவார். சுதர்ஷன் சார் நடத்துவாங்க. அவங்க வீடியோவை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து தனி வட்டிக்கு கூட்டு வட்டிக்கு அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ஓகேங்களா, அவங்களுக்கு ஃபாலோ பண்ணி தான் நான் தனி வட்டி கூட்டு வட்டி முடிச்சு வச்சுருக்கேன் இப்போது. ஓகேங்களா, மொத்தம் வந்து பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரீவியஸ் கொஸ்டின், புக் சம்ஸ் எல்லாமே எடுத்துட்டாரு. ஆனால் நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும், இது வந்து ஸ்கூல் புக் சம்மு. அவர் கொஸ்டின் எழுத இது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டினா, இது ஸ்கூல் புக்காக நீங்கள் தான் பார்க்கணும். அவங்க எதுவும் மென்ஷன் பண்ண மாட்டாங்க, அவங்க நடத்திட்டு போயிடுவாங்க. இதில் தான் இருக்குது நடத்திடுவாங்க, நீங்கள் தான் செப்பரேட்டாக பார்க்கணும். இது வந்து ஸ்கூல் புக் சம்மு. அப்போ இது வந்து நமக்கு வந்து ப்ரீவியஸ் சம்மு நீங்கள் தான் பார்க்கணும். ஓகேங்களா, சரி ரைட்டு. அடுத்து எனக்கு தனி வட்டி கூட்டி விட்டு வந்து எனக்கு ஆல்ரெடி தெரியும். ஆனால் எனக்கு வந்து பேசிக்லேருந்து போகக்கூடாது, எனக்கு ஷார்ட்கட்டோட வேணும்னா மின்னல் வேக கணிதம் இருக்குங்கள, மின்னல் வேக கணிதம். அந்த மின்னல் வேக கணிதம் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்க வந்து எந்த ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு வந்து அப்படியே உங்களுக்கு வந்து ஷார்ட்கட்டோடு சரி சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் சுதர்ஷன் சார் அந்த சுரேஷ் அகாடமி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி போடணும்னு சொல்லுவாங்க. அவரும் வந்து ஷார்ட்கட்டில் போடணும்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் போடணும். ஏன் அப்படின்னா நமக்கு எல்லா இடத்துலையும் ஷார்ட்கட் வந்து கை கொடுக்காது இல்லையா. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது நீங்கள் தான் கரெக்டாக பார்த்துக்கணும். ஓகே, இப்போ வந்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப் இருக்குது பார்த்துங்க. எல்சிஎம் ஹெச்சிஎஃப் இருக்குங்களா, அதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா டேஃப். ஓகேங்களா, டேஃப் வந்து ஒரு 1 hour வீடியோ ஒன்று போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, மொத்தம் அதில் டைப் வந்து கிட்டத்தட்ட 40 டைப்புக்கு மேலே எடுத்திருப்பாங்க. அந்த 40 டைப்பு நீங்கள் பார்த்தாவே போதும், பேசிக்லேருந்து போயிடும். அந்த 40 டைப்பு நீங்கள் பார்த்தாவே நமக்கு வந்து ஓரளவு வந்து முடிஞ்சுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தனி வட்டி கூட்டு வட்டியும் அப்புறம் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கிட்டத்தட்ட நமக்கு எத்தனை டாபிக் முடிஞ்சுது, இதுலேயே ஒரு 3 டாபிக் முடிஞ்சுது இல்லையா. சரி, இப்போது பர்சன்டேஜில் இருக்கும் ரேஷியோ ப்ரொஃபஷனுக்கு வந்து சுரேஷ் அகாடமி இருக்காங்களே, சுரேஷ் அகாடமியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேறு எந்த அகாடமி ஃபாலோ பண்ணோன்னா அவர் வந்து தெளிவாக சொல்லி கொடுப்பாரு. அதான் அவர் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். கிட்டத்தட்ட ஒரு ரேஷியோ ப்ரொஃபஷனில் ஒரு 6 வீடியோ போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, அந்த 6 வீடியோவை நீங்கள் பார்த்து அவங்க ஒரு சம்ஸை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி வச்சிங்கனாவே உங்களுக்கு வந்து ரேஷியோ ப்ரொஃபஷன் வந்து உங்களுக்கு முடிஞ்சுது இல்லையா. சரி, அடுத்து சிம்பிளிஃபிகேஷன் இருக்குல்ல, சிம்பிளிஃபிகேஷனுக்கு வந்து நீங்கள் என்ன தான் போட்டாலும் நமக்கு வந்து அந்த அவங்க கேட்குறதா சம்மு. ஓகேங்களா, சிம்பிளிஃபிகேஷன் வந்து அவங்க கேட்குறதா நம்ம என்ன தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருந்தாலும் அவங்க சம்ஸ் கேட்குறதா பண்ண முடியும். சிம்பிளிஃபிகேஷனுக்கு வந்து ப்ரீவியஸ் கொஸ்டினும் ப்ளஸ்ஸு ஃபார்முலா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஃபார்முலா வந்து பார்த்து வச்சிங்கனாவே போதுமானது. ஓகேங்களா, இப்போ இந்த ஒவ்வொரு இதுக்கும் நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு மின்னல் வேலை கணிதத்தையே நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. வீடியோ இப்போ பேசிக் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஷார்ட்கட் போகக்கூடாது. பேசிக்கு சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நீங்கள் அதை பார்த்து முடிச்சுட்டு மின்னல் வேலை கணிதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கான்செப்ட்டு சுரேஷ் அகாடமி. ஓகேவா, கான்செப்ட் தெரிஞ்சதுக்கப்புறம் மின்னல் பார்த்தீங்கன்னா இது இப்படி தான் போட்டாங்களா, இவங்க இப்படி தான் போடுறாங்களான்னு தெரியும். எடுத்தோடனே ஷார்ட்கட் யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா நம்மளால் வந்து என்ன சம் எப்படி வந்தது, எதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாங்க, எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதனால் யாரும் ஷார்ட்கட்னு போகாதீங்க. எடுத்தோடனே ஃபார்முலா பாருங்கள், ஃபார்முலா படி போங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து ஒரு நிமிஷத்துக்கு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரானாலும் பரவாயில்லன்னு போக முடியும் இல்லையா. நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா ஷார்ட்கட்னு போயிடுறீங்க. ஷார்ட்கட்டில் வந்து ஏதோ 2 சம்முக்கு தான் கை கொடுக்கும், மீதி சம்முக்குள்ள கை கொடுக்காது. அப்புறம் நம்ம மாட்டிக்கக்கூடாது. ஓகேங்களா, சரி இப்போ வந்து அளவியல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அளவியல் டாபிக் தான் ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்கும். ஓகேவா, அந்த ரொம்ப பெருசாக போகும். அதுக்கு வந்து என்ன பண்ணலான்னா
அதுக்கும் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியை நீங்கள் தெளிவாக ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா அவர் வந்து உங்களுக்கு அளவில் வந்து எல்லாமே உங்களுக்கு ஃபார்முலா படி தெளிவாக சொல்லிக் கொடுப்பாரு. நீங்கள் அவர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியை ஃபாலோ பண்ணுறது எனக்கு பெட்டர்னு தோணுது. நீங்கள் நிறையா அகாடமி சொல்லலாம், ஆனால் அந்த நிறைய அகாடமியில் எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா இவருக்கு நமக்கு வந்து ஃபார்முலா படி பேசிக்காக சொல்லி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கார். சரி, இப்போது எனக்கு வந்து இந்த வீடியோ பிச்சு இருக்கும். ஓகேங்களா? சுரேஷ் அகாடமியில் ஒரு பார்ட் 2 பார்ட் இருக்குது. எனக்கு வந்து ஒரே பார்ட்டாக இருக்கணும். தனி வட்டினா எனக்கு ஒரு மணி நேரம் வீடியோ வரணும். இப்போ எனக்கு அளவில்னா 1 மணி நேரம் வீடியோ வேணும் அப்படின்னா துரோணா அகாடமி இருக்குது பார்த்தீங்களா? இந்த துரோணா அகாடமி அவர் சார் நடத்தியிருப்பார். ஓகேங்களா? எல்லா டாப்பிக்கும் ஒரு 25 நாள் டாபிக் நடத்தியிருப்பார். அந்த வீடியோ டேஸ். ஓகேங்களா? அந்த வீடியோ ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு வீடியோ பார்த்தா கூட 25 நாளில் ஒரு நாளுக்கு ஒரு வீடியோ கணக்குனா 25 நாளில் 25 வீடியோ கவர் பண்ண முடியும். 25 வீடியோ கவர் பண்ண 25 டாபிக் நம்மளால் கவர் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு அந்த வீடியோ அவங்க வந்து செக் பண்ணி பாருங்கள். அத்தனை டாப்பிக்கும் உங்களுக்கு வந்து அவங்க வந்து கவர் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்து என்ன டாபிக் இருக்குது? சராசரி இருக்கா? அந்த சராசரிக்கு வந்து இங்கே இடத்துல பார்த்துக்கோங்க. சராசரி இருக்குல்ல, அந்த சராசரிக்கு வந்து நீங்களும் அதுக்கும் சுரேஷ் தான். நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிடுவேன். மொத்த டாபிக் இருக்குது அத்தனைக்கும் சுரேஷ் பார்த்துருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவேன். நான் ஏன் செப்பரேட்டாக சொல்கிறேன்னா, அந்த டாபிக் சொல்லும்போது இதை விட இன்னொரு சேனல் இருக்குன்னு சொல்லுவேன். அதுக்காக தான் சொல்லிகிட்டு இருக்கேன். சுரேஷ் அகாடமியா ப்ளஸ்ஸு இதுக்கும் துரோணா அகாடமி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? துரோணா அகாடமி ப்ளஸ்ஸு சாய்ஸு. ஏன்னா இவங்க வந்து சார் வந்து இந்த சுரேஷ் சார் வந்து ஃபார்முலா அப்படி போவார், இவரும் ஃபார்முலா அப்படி போவார். இவங்க வந்து ஃபார்முலா ப்ளஸ்ஸு கொஞ்சம் ஷார்ட்கட்டு, புரிஞ்சிச்சுங்களா? ஃபார்முலா ப்ளஸ்ஸு கொஞ்சம் ஷார்ட்கட் தான் இவங்க போவாங்க. அதை நீங்கள் மஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க. புரிஞ்சுதுங்களா? இப்போ வந்து நம்ம வந்து எத்தனை டாபிக் பார்த்துட்டோம்? 1 2 3 இதில் ஒரு 4 5 6 7 டாபிக் பார்த்தாச்சு. புரிஞ்சு 7 டாப்பிக்கில் நமக்கு ஒரு கொஷின்னாவே நமக்கு அது என்னாச்சு? நமக்கு ஒரு கொஷினாகவே 7 கொஷின் ஆச்சு இல்லையா? அந்த ஒரு கொஷின் பார்த்துக்கோங்க, நமக்கு 7. இப்போ அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா அடுத்த ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் ஓகேங்களா? அடுத்த டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் சுரேஷ் அகாடமி ப்ளஸ்ஸு மின்னல் வேகம் இருக்குங்களா? மின்னல் வேக கணிதம் பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் சரி, இவங்கெல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின் புக் சம்ஸு ஓரளவு நடத்திட்டு போகிறோம். எனக்கு வந்து புக் சம்ஸ் மட்டும் தெளிவாக இருக்கணும். அப்படி எனக்கு அது மட்டும்தான் ஒருத்தர் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னா டாக்டர் ER தங்கமுத்து இருக்கார் பார்த்தீங்களா? டாக்டர் ER தங்கமுத்து அவர் எடுப்பார். ஓகேங்களா? அவர் வந்து எப்படின்னா மேக்ஸுக்கு உங்களுக்கு வந்து ஸ்கூல் புக்கை அப்படியே ஸ்க்ரீனில் காமிச்சு, ஸ்கூல் புக் இருக்குங்களா, ஸ்கூல் புக் அப்படியே ஸ்க்ரீனில் காமிச்சு உங்களுக்கு அப்படியே அந்த கிளாஸ் எடுப்பார். ப்ளஸ்ஸு ப்ரீவியஸ் கொஸ்டின் மென்ஷன் பண்ணியே கிளாஸ் எடுப்பார். மொத்த டாப்பிக்கு நீங்கள் இவர் பார்த்தாலும் சரி, நீங்கள் சுரேஷ் பார்த்தாலும் சரி, நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஒரு 3-4 சேனல். ஓகேங்களா? சுரேஷ் கான்செப்ட் படி, இன்னொன்று வந்து மின்னல் வேக கணிதம், ஓகே, இன்னொன்று வந்து துரோணா அகாடமி, இன்னொன்று வந்து டாக்டர் ER தங்கமுத்து. அப்புறம் வந்து சில இதுக்கு இந்த எல்சிஎம் பண்ணால் கொஞ்சம் டேஃபு. மொத்தம் 1 2 3 4 5 இந்த 5 சேனல்ஸ் நம்ம பார்த்தாவே ஓகே, 5 சேனல்ஸ் பார்த்தாவே இந்த மேக்ஸை வந்து அத்தனை டாபிக் நம்ம வந்து கவர் பண்ண முடியும். ஓகே, ஆனால் அத்தனை டாபிக் சொல்ல முடியாது, நீங்களே பார்த்துக்கோங்க. போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். பேசிக்காலேருந்து போவாங்க, உங்களுக்கு வந்து அது புரிஞ்சுதுங்களா? இப்போ சரி, இப்போல்லாம் சொல்லிட்டீங்க. மேக்ஸுக்கு ஒரு நல்ல புக்கு சொல்லுங்கன்னா, மேக்ஸுக்கு வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா சாய்ஸ் அகாடமியோட கடல் கணிதம் இருக்குங்களா, கடல் கணிதம் வந்து ஓகேன்னு சொல்ல முடியாது. இது வந்து செம்மையாக இருக்குது. உங்களுக்கு என்னென்ன டைப் இருக்கோ அத்தனை டைப் கொடுத்துருக்காங்க. அந்த டைப் படி நம்ம பார்த்தோம்னா நமக்கு வேலை முடிஞ்சு கடல் கணிதம் ஓகே. உங்களுக்கு வேணுன்னா அந்த புக்கு வேணுன்னா நீங்கள் போய் வாங்கிக்கலாம். ஒரு 1120 ரூபா 1220 ரூபா நம்ம சம்திங் வருது, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நான் சொல்கிற மாதிரி மேக்ஸ் இப்படி வந்து நீங்கள் பார்த்து ஒரு நாளைக்கு இப்போ வந்து பார்த்துக்கோங்க. இப்போது ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா கூட 25 நாளில் 25 வீடியோ பார்க்க முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா மேக்ஸ் 25 நாளில் கவர் பண்ணலாம். ஓகேயா? நமக்கு இன்னும் சரியாக 88 நாள் இருக்குது. அதில் ஒரு நாளைக்கு நீங்கள் உட்காந்து ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னாவே 25 நாள் 25 வீடியோ கவர் பண்ண முடியும். ஓகேவா? அது நீங்கள் மனசு வைக்கணும். இதெல்லாம் முடியாதுன்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் மனசு வச்சு உட்காந்தா மட்டும்தான் மேக்ஸ் முடியும். இது இப்போ வரைக்கும் மேக்ஸ் எடுக்காமல் இருந்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்படி அவங்க 25 வீடியோ போடுவாங்க. அந்த வீடியோ நீங்கள் பார்த்து கவர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சுது. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் மேக்ஸுக்கு எந்த சேனலை ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும். ஆனால் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், குறிப்பாக நீங்கள் மேக்ஸ் வந்து ஒரு நாளைக்கு 2 to 3 ஹவர்ஸ் வந்து நீங்கள் பார்க்கணும்ப்பா. 2 to 3 ஹவர்ஸ் பார்த்தா தான் நம்ம வந்து இந்த மேக்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். டெய்லி 1 மணி நேரம் பார்க்குறது ஆகாது. 2 to 3 மணி நேரம் நீங்கள் மேக்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான் நம்மளால் முடியும். ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.